வணக்கம் வியூவர்ஸ். நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாத்தூர்ன்ற ஏரியாவில் இருக்கிற கிரேஸ் கார்டனில் தான் இருக்கோம். இந்த கார்டனோட ஸ்லோகன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் டு நேச்சர். ஆமாங்க, அக்ரோ டூரிசத்தை பற்றின ஒரு அருமையான ஃபார்ம் தான் இந்த இடம். கிரேஸ் கார்டன் நம்ம மதுரையிலேருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரமும், நம்ம மதுரை நத்தம் ஹைவேலேருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்துலையும் சூப்பராக அமைஞ்சிருக்குங்க. இங்கே நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட ஒரு டே ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக அருமையாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கிரேஸ் கார்டனோட பேசிக் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பேக் டு நேச்சர், அக்ரோ டூரிசம் அப்படின்ற அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபார்மை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. அது இந்த வீடியோவில் நீங்கள் எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறையாவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நமது வாழ்வாதாரத்துக்கு ரொம்பவே இன்றியமையாத விவசாயம், அதையும் நமது பொழுதுபோக்குக்கு கண்டிப்பான ஒரு விஷயமான டூரிசம், அதாவது சுற்றுலா, இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி தான் இந்த அக்ரோ டூரிசம்ன்ற கான்செப்டை இவங்க இந்த ஃபார்மில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபார்மில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. ஒன்று நம்ம பார்ப்போம். இந்த கிரேஸ் கார்டனில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் என்னை ரொம்ப ஈர்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இயற்கை சூழலோடு அமைஞ்சிருக்க ஒரு அருமையான ஸ்விம்மிங் பூல். அது இந்த வீடியோட எண்டில் நாங்கள் அங்கே எப்படி என்ஜாய் பண்ணுன்றதை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஹட்டு தான். இது ஒரு இயற்கை சூழலோடு அமைஞ்சிருக்கு. நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம். அப்படி இந்த ஹட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி போனால் ஒரு ஹை லெவலில் இன்னொரு ஒரு கூடாரம் அமைச்சிருக்காங்க. இந்த கூடாரத்துலேருந்து இந்த ஃபார்மு மட்டும் இல்லாமல் இது சுற்றி இருக்கிற இந்த விவசாய நிலங்கள், அந்த கிராமம், இதெல்லாம் நம்ம மேலேருந்து இங்கே இருக்கிற அந்த ப்ரொவிஷன், அந்த இது வழியாக நம்ம பார்த்து ரசிக்கலாம். அதோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 இடங்களுமே சூப்பரான இடம். நல்ல இயற்கை சூழலோடு இருக்கிறதுனால நல்ல காத்தோட்டமாகவும், சுற்றி நிறையா ஃபார்ம்ஸ் இருக்கிறதுனால பசுமையான ஒரு அருமையான தோட்டம் கொடுக்குது. இங்கே நீங்கள் உங்களோட டைமை கண்டிப்பாக இயற்கையோடு சேர்ந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி டைம் பாஸ் பண்ணலாம். அந்த ஹை லெவலில் அங்கே ஏற்பாடு பண்ண இந்த ஹட்டிலிருந்து நம்மளுடைய கிரேஸ் கார்டன், அதையும் அதை சுற்றி இருக்கிற இந்த அழகான இயற்கையான வயல்வெளிகளையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். பரபரப்பான நம்ம வாழ்க்கை சூழலில் இயற்கையை நம்ம உணர்கிறதுக்கும் அதோடு சேர்ந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பரான பிளேஸ் தான் நம்மளுடைய அந்த கிரேஸ் கார்டன். இங்கே நாங்கள் பார்த்த இந்த விஷயங்களை உங்களுக்காக இந்த வீடியோவில் அழகாக படம் பிடிச்சி காமிச்சிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா இந்த கிரேஸ் கார்டனை சுற்றி வயல்வெளிகளும் அங்கே மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறதையும் நீங்கள் இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கிரேஸ் கார்டனில் இருக்கிற இந்த ஊஞ்சல் ஏரியா தான் கார்டன். அங்கே ஒரு ஊஞ்சல் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய விதவிதமான செடிகள் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஏரியா தான் அந்த கிரேஸ் கார்டனில் அமைஞ்சிருக்கிற இந்த ஸ்விம்மிங் பூல். அதோட கீழே வந்து பார்க்குறோம். இது வந்து ஆவாரம்பூ செடின்னு சொன்னாங்க. இதில் ஒரு அருமையான டீ வேற இறங்கி போட்டு கொடுத்தாங்க. ஆவாரம்பூ டீ செம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி. இப்போ நான் பார்த்துட்டு இருக்க ஏரியா தான் நம்ம கிரேஸ் கார்டன்லேருந்து நேராக என்ட்ரானோடனே இருக்கிற ஒரு பெரிய ஷெட்டு. இங்கே நம்ம உட்காந்து பேசிக்கிட்டே இந்த இயற்கையான சூழலை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அருமையான இடம். இங்கே இருந்த ஒரு வித்தியாசமான மாடை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே இருக்க அனைத்து செடிகளும் மரங்களுமே இயற்கையாக எந்த உரங்களுமே இல்லாமல் அவங்க சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு கொய்யா மரம் இருந்துச்சு. அதிலேருந்து கொய்யா பழங்கள்லாம் நாங்கள் பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த காட்சிகளை தான் இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாருங்கள், இயற்கையாக விளைவிக்கப்பட்ட கொய்யாக்காய் நல்ல டேஸ்டியாக இருந்ததுங்க. அங்கங்கே வாத்து கூட்டம் வேறு இருந்தது, வான்கோழி இருந்துச்சு, புறா இருந்தது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கொய்யா மரத்தை சூறையாடணும். நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸோட இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மினிமமான சார்ஜ் பண்ணுறாங்க. நம்மளுடைய வின் வீடியோஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அந்த ப்ரைஸ்லேருந்து ஆஃபர் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் ஃபோனில் உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டைம் ஸ்லாட் அவங்க ஒதுக்கி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான ஃபுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா
அங்கே டேஸ்டியான ஃபுட் உங்களுக்காக காத்திருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்கள் ஹாலிடேஸாக இங்கே வந்து இயற்கையோட செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆர்டர்ஸை இப்போவே ப்ளேஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய வின் வீடியோஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த ப்ரைஸ்லேருந்து ஆஃபர் உங்களுக்காக காத்திருக்கு. இனிமேல் நான் வாங்க ஸ்விம்மிங் பூலுக்கு போகலாம். கிரேஸ் கார்டனில் இருக்க ஸ்விம்மிங் பூலில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஒரு இயற்கை சூழலோட சூப்பராக குளிக்கிறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்விம்மிங் பூலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஹைட் கம்மியாக ஒரு ஏரியா வச்சுருக்காங்க. புதுசாக ஸ்விம் பண்ண பழகிறவங்க இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஹைட்டை பார்ப்போம். எவ்வளோனா ஹைட்டு. இந்த சைடு போனீங்கன்னா நல்லா டெப்த்தாக இருக்குது, ஜம்ப் பண்ணி குதிக்கலாம். இது வந்து நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்க குளிக்கிறதுக்கு ஏற்ற இடமா இருக்குது. இந்த இடத்துல வந்து புதுசாக ஸ்விம் பண்ண பழகிறவங்க சேஃபாக நீச்சல் போகிறதுக்கான ஒரு இடமா இருக்குது. நல்லா நீட்டாக அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும்போது இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். இதோட லொக்கேஷன், இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் அந்த வீடியோவில் திரும்ப இப்போ நம்ம அந்த பூலில் ரெகுலராக வந்தாங்க ஒரு விளையாட்டு விளையாடும். அது என்னென்னா எவ்வளோ நேரம் நம்மளால் மூச்சு அடக்க முடியுதுன்னு. இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம், அவங்க கவுண்ட் பண்ண போகிறாங்க. எவ்வளோ நேரம் இருக்க முடியுதுன்னு பார்க்கலாம். ரெடியா? ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 60. இப்போ நான் கவுண்ட் பண்ண போகிறேன். அவர் எவ்வளோ நேரம் உள்ளே இருக்கான்னு பார்க்கலாம். ரெடியா? ரெடி. ஓகே, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே 68. நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணுறேன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேசிகிட்டே உள்ளே போனால 60 என்ற வரைக்கும் தான் உள்ளே இருக்க முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 100 என்ற வரைக்கும் உள்ளே இருப்பேன். இப்போ செகண்ட் ட்ரை பண்ண போகிறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 124.